இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர், வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், நாங்கள் பார்த்து வியந்த மிகப்பெரிய நகைச்சுவை கலைஞர்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய நடிகர், இயக்குனராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. பொதுவாகவே ஜாம்பவான்களை வைத்து நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். ஆனால் ஒரு நிகழ்ச்சியவே நடத்துறதுல ஜாம்பவான் யாருன்னா அது எங்க அண்ணன் சேகர்பாபு மட்டும்தான். அது என்னன்னு தெரியல. அதை விட பெருசு என்னன்னா, பொதுவாக தலைவர் அவர்கள் சேகர் பாபுவை செயல் பாபுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க இன்னும் ஒருபடி கூடுதல் போய் எங்க அண்ணன் சேகர் பாபு என்றைக்குமே சாக்ரிஃபை பாபுன்னு ஆயிட்டார். எல்லாருக்காகவும் சாக்ரிஃபை பண்ணக்கூடிய எங்களுடைய அண்ணன். அவருக்கும் இந்த நேரத்திலே அதையும் தாண்டி மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நான் அழைத்து மேடை ஏற்றி கொடுக்கக்கூடிய அண்ணனுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல முதல்வர் அவர்களை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும். பெரியார் பேசினார், அண்ணா ஆசைப்பட்டார், கலைஞர் அவர்கள் கனவு கண்டார், நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் அதை இன்று வரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையுங்க அண்ணா சாலையில் நடப்பது ரொம்ப ஈஸி, ஆனா அண்ணா வழியில நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்முடைய முதல்வர் அவர்கள் அண்ணா வழியிலும் தான் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் 3 பல்கலைக்கழகத்தில் படித்தவர். நம்முடைய முதல்வர் அவர்கள் 3 பல்கலைக்கழகத்தில் படித்தவர். முதல் பல்கலைக்கழகம், தனக்கு மேலே யாரும் கிடையாது, தனக்கு கீழே யாரும் கிடையாதுன்னு சொன்ன பெரியார் என்ற பல்கலைக்கழகம். இன்னொரு பல்கலைக்கழகம், உயரம் குறைவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உயரத்தில் கொண்டு போய் வைத்த அறிஞர் அண்ணா என்ற பல்கலைக்கழகம். 3வது பல்கலைக்கழகம், கட்டுக்கட்டாக பணத்தை ஒதுக்குபவர்களுக்கு மத்தியில் தன்னையே கட்டுமரமாக ஒதுக்கிய டாக்டர் கலைஞர் என்ற 3வது பல்கலைக்கழகம். 3 பல்கலைக்கழகத்தில் படிச்சதுனாலதான் இன்னைக்கு எல்லா விஷயமும் எல்லாமும் அவருக்கு தெரியுது. அதனாலதான் இன்னைக்கு எல்லார் இடத்திலையும் முதல்வர் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னும் கூடுதலா சொல்லணும்னா அந்த அப்பாங்கிற ஒரு வார்த்தை. பசங்களை மேய்க்க முடியுதாங்க நம்மளால? மே மாசம் வந்துருச்சு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, யாரெல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்றீங்க? நானும் 2 வச்சிருக்கேன்க்கா வீட்டுல. இந்த கொரோனா டைம்லலாம் கொரோனாவை கூட வீட்டுக்கு அனுப்புங்கடா, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புங்கடான்னு நான்லாம். என் பையன்லாம் இந்த கோவிட் டைம்ல 2 வருஷத்துல வீட்டுல 23 டியூப் லைட்டை உடைச்சான். அவன் உடைக்காத ஒரே டியூப் லைட் என் வீட்டுக்காரர் மட்டும்தான். எல்லாத்தையும் உடைச்சிட்டான். அதை ஏன்டா உடைக்கலன்னு அது வேஸ்ட்டுமான்ட்டான். இவங்களை வச்சு உண்மையிலேயே சொல்றேங்க, குழந்தைகள் மாதிரி நாங்க, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் உட்காருனா உட்கார்ந்தோம், நில்லுனா நிப்போமா, அவ்வளவு சமத்தா நாங்கெல்லாம். இன்னைக்கு இவங்களை ஏதாவது பேச முடியுதா சார்? எங்க ஊர்ல எல்லாம் நல்லா அரசு பள்ளி மாணவி, என்னையெல்லாம் எங்க வீட்டுல கொண்டு போய் எங்க அப்பா தான் முத ஸ்கூல்ல சேர்த்தாரு. கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போது நான் வாசல்ல கடந்து உருண்டு அழுதேன், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு. எங்க அப்பா குறுக்கவே மிதிச்சாரு என்னையெல்லாம். உள்ள போய் உட்காந்து படி அப்படின்னாரு. அடிச்சு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டாங்க. நான் அழுதுகிட்டே போக மாட்டேன்னு சொன்னேன். இதெல்லாம் அப்ப நான் படிக்கும்போது அப்பன்னோட அந்த பாட்டி சொல்லுது, நம்ம கூட தான் படிச்சிருப்பா போலடி, பிரிச்சு போடுவேன், வயசு 20 தான் ஆகுது. அதெல்லாம் அப்ப நாம அழுது அப்பா தரதரன்னு இழுத்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டதெல்லாம் அப்ப. இப்ப பையன் ஜாலியா போறான், அப்பா அழுதுகிட்டே போறாரு. டீச்சரை ஒண்ணும் பண்ணிடாதடா, அதுக்கு அதெல்லாம் அவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. என் லைன்ல கிராஸ் பண்ணா நான் என் வேலையை காட்டுவேன். இவங்க 2 பேரும் கிளாஸ்ல பேசிக்கிறாங்க, ரமேஷ் ஹோம்வொர்க் எழுதுனா மிஸ் அடிப்பாங்களா, நம்மள அடிச்சா மிஸ் ஜெயில போட்டுருவாங்கடா. இன்னைக்கு பசங்களுக்கு எல்லாமே தெரியுதுங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரா ஸ்கூலுக்கே போயிட்டார், சார் என் பிள்ளை எப்படி படிக்கிறான், சூப்பரா படிக்கிறான், பெரிய டாக்டரா வருவான். எப்படி சார் சொல்றீங்க? என்ன எழுதுறான்னு ஒரு மண்ணு விளங்கல, லென்ஸ் வச்சு தேடிட்டு இருக்கேன்டான்னாரு. பசங்களை மேய்க்கிறது இன்னைக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது அவ்வளவு ஜாலியா போனோம். இன்னைக்கு பசங்க அவ்வளவு வேதனையா போறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரம் அப்பாட்டே வந்துட்டான், அப்பா ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ், எதை ஃபர்ஸ்ட் சொல்லட்டும்? குட் நியூஸ் ஏன் சொல்லுடா, எங்க வாத்தியார் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு. பேட் நியூஸ் அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாருப்பான்னா. இவங்களுக்கெல்லாம் வாத்தியாரை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு, அதை தாண்டி பள்ளிக்கூடத்துக்கு போனா வெறுப்பா இருக்கு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு வள்ளலாரு. ஆனா பசங்க வயிறு வாடுனா தாங்க முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து சத்தான உணவா சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போங்கடான்னு சொன்னாரு. இல்ல, பசங்க என்னைக்குமே இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறது சந்தோஷமா போறாங்க. அதை விட வேற என்ன வேணும்? எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பெண்கள் மத்தியில இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கோம். விழுப்புரத்துல ஒரு கள ஆய்வுக்கு போகும்போது ஒரு பொண்ணு அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டுருச்சு. அப்பான்னு கூப்பிட்ட அடுத்த நொடி நம்முடைய முதல்வர் சொன்னாங்க, எல்லா பெண்களுக்கும் நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன்னு சொன்னார். அதற்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் பண்ணார். என்ன தெரியுமா?
தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த 2 குழந்தைகளுக்கும் தாயும் கிடையாது தகப்பனும் கிடையாது. நான் உங்களுக்கு இருக்கேன்னு ஆதரவு கொடுக்கக்கூடிய முதல்வர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. குறிப்பா பெண்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் பண்றார். நம்ம எல்லாருமே இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம மாதிரி நம்மளுக்குலாம் என்னமா அதிகபட்ச ஆசை இருக்கும்? அதிகபட்ச ஆசை என்ன பெண்களுக்கு? என்ன மேக்கப் போடணும், புடவை கட்டணும், நகை வாங்கணும். எனக்கெல்லாம் நகை மேல விருப்பமே கிடையாதுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு அடிக்கடி கேட்பேன், ஏங்க எனக்கு அடிக்கடி கனவுல நீங்க எனக்கு தங்கம் வாங்கி கொடுக்குற மாதிரியே கனவு வருதுன்னு. அவர் சொன்னாரு, அதையும் போட்டு பாக்குற மாதிரியே கனவு கண்டு, இந்த ஜென்மத்துல நான் உனக்கு வாங்கி தர மாட்டேன்னு. எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா? பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி வீட்டுக்கார் வேணும்னு ஆசை. கிரகம் வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபியா வருது, வச்சு மேய்க்க முடியலக்கா. அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரர் ஒரு வாரமா வீட்டுல ராத்திரி தூங்கவே இல்லை. வரக்கூடாத வியாதி வந்துருச்சான்னு டாக்டரை கூப்பிட்டு கேட்கிறேன். அவர் என்னைய பார்த்து கேட்கிறாரு, வீட்டுக்கு யாரு வந்திருக்கான்னு. என் தங்கச்சி, அவளை அனுப்பு, அவன் தூங்கிடுவான்னாரு. வில்லங்கத்தை பூரா நான் வீட்டிலே தான்க்கா வச்சிருக்கேன். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எல்லாருக்கும் கவிதை சொல்லணும்னு ஆசை இருக்கும். நான் கேட்டேன், சொல்ல மாட்டேன்ட்டாரு. சரி நாம அவருக்கு கவிதை சொல்லலாமே. அத்தான், நான் தான் செல்போன், நீங்க தான் சிம் கார்டு, இணைந்திருந்தால் எப்படி அத்தான் இருக்கும்னு. சார்ஜ் ஏத்துறதுக்கு உன் தங்கச்சி வந்தா நல்லா இருக்கும்னாரு. இந்த மாதிரி மனுஷங்க கூட எல்லாம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பெண்கள் இன்னைக்கு வீட்டுல நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி என்ன காரணம்னா, சுதந்திரமா இருக்கும். எங்கேயாவது போகணும்னா, பக்கத்துல போகணும்னா கூட ஒரு பேருந்து கட்டணம் இன்னைக்கு இல்ல. ஒரு சாதாரண விஷயங்க. 5 ரூபாயில என்ன பண்ண முடியும்? 10 ரூபாயில என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அந்த 5 ரூபாய் 10 ரூபாங்கிறது நாங்க வீட்டுல சம்பாதிக்கிறோம்னா எங்களுக்கு அது பெருசா தெரியாதுன்னு நாங்க சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கும் காய்கறி விற்கக்கூடிய பாட்டியா இருக்கட்டும், மீன் விற்கிற ஆயாவா இருக்கட்டும், எல்லா சிறு தொழில் பண்ணக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க, அந்த இலவச பேருந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னு கடினப்படுறவங்கள்ட்ட போய் கேட்டாதான் அதனுடைய பலன் என்னன்னு தெரியும்.